பொழுதுபோக்கில் உங்களுக்கு கட்டுப்பாடு இல்லைன்னா உங்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படும். என்னடா பொழுதுபோக்குக்கும் மலச்சிக்கலுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்குறீங்களா? நீங்கள் காலையிலே டிவி மொபைல் ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மலச்சிக்கல் ஏற்படும். உங்களுக்கு அந்த உடம்பே வேலை செய்யாது, சோம்பேறி ஆகிடுவீங்க. நீங்கள் காலையிலே டிவி மொபைல் ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே சோம்பேறி ஆகிடும். உங்கள் உடம்பே சோம்பேறி ஆகிடும். ஒரு மூளை சோர்வு ஏற்படும். மூளையில் சோர்வு ஏற்படும். உங்களால் வேலை செய்ய முடியாது, மந்தமாக இருப்பீங்க, ஒரு ஊக்கம் ஆர்வம்லாம் இருக்காது. ஒரு போதை அது. இந்த டிவி மொபைல் ஃபோன் இது எல்லாமே ஒரு போதை. அப்போது உடம்பே சோம்பேறி ஆகிடும். உங்கள் கை கால்கள் வேகமாக வேலை செய்யாது. நீங்கள் காலையிலே மொபைல் ஃபோன் டிவிலாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலை செய்யவே தோணாது. லீவ் போட்டுடலாம் அப்படின்னு தோணும். இன்றைக்கி லீவாக இருந்தால் நல்லா இருக்குமேன்னு தோணும். அந்த அளவுக்கு உடம்பே வேலை செய்யாது. அப்படி இருக்கும்போது உள்ளுறுப்புகள் எப்படி ஒழுங்காக வேலை செய்யும்? எந்த ஒரு உறுப்பாக இருந்தாலும் ஒழுங்காக வேலை செய்யாது. நீங்கள் இந்த டிவி மொபைல் ஃபோன்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு உறுப்பாக இருந்தாலும் ஒழுங்காக வேலை செய்யாது. கண் பார்வை கெட்டு போயிடும். அப்போ கண் ஒழுங்காக வேலை செய்யாதா? டிவி மொபைல் ஃபோன்லாம் பார்த்தா கண் பார்வை கெட்டு போதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? அது ஒழுங்காக வேலை செய்ய மாட்டேங்குது. டிவி பார்த்து அது ஒழுங்காகவே வேலை செய்ய மாட்டேங்குது. அதான அர்த்தம்? அப்போ பார்க்குற ஒவ்வொரு டைமும் அது ஒழுங்காக அதோட வேலைத்திறன் குறையுது. டிவி பார்க்குறதுனாலையும் மொபைல் ஃபோன் பார்க்குறதுனாலையும் கண் பார்வை கெட்டு போகுது. கம்ப்யூட்டர் பார்க்குறதுனால அந்த கண் பார்வை கெட்டு போகுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பார்க்குற ஒவ்வொரு நேரமும் அதனுடைய செயல்திறன் குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஒரு கட்டத்தில் கண் பார்வை குறைஞ்சி போயிடும், காது கேட்காம போயிடும், விழிப்புணர்வு இல்லாமல் சோம்பேறி ஆகிடுவாங்க, உடல் பருமன் ஆகிடும். நீங்கள் காலையிலே டிவி பார்த்தீங்கன்னா மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா உடல் பருமன் ஆகிடும். பருமன் ஆகிடும். உடம்புக்குள்ளே இருக்கிற உறுப்பு ஈரப்பை, மலக்குடல் அதெல்லாம் வேலை செய்யாது. அதில் அந்த சுறுசுறுப்பை இழந்துடும். எப்படி கை கால்கள் சோர்வு அடைந்துருதோ அந்த டிவி மொபைல் ஃபோன்லாம் பார்த்தா கை கால்கள் சோர்ந்து போயிடும். இப்போ இந்த அடம் பிடிக்கிற குழந்தைங்க, துருதுருன்னு இருக்கிற குழந்தைங்க கையில் மொபைல் ஃபோனை கொடுத்துருவாங்க. மொபைல் ஃபோனை கொடுத்தோடனே அது அப்படியே உட்காந்து மொபைல் ஃபோனை பார்க்க ஆரம்பிச்சிடும். இல்லை சில குழந்தை முன்னாடிலாம் டிவி ஆன் பண்ணி விட்ருவாங்க. குழந்தைகளை இந்த பால்வாடி ஸ்கூல்லலாம் மலர் வகுப்பு ப்ரீகேஜிலலாம் போனீங்கன்னா அவங்களுடைய வேலை என்னென்னா டிவி ஆன் பண்ணி விட்டு பிள்ளைகளை உட்கார வச்சுருவாங்க. அவங்க டிவி பார்த்துட்டு கிடந்து அப்படியே சோர்ந்து போய் தூங்கிடுவாங்க. அந்த அளவுக்கு ஒரு குழந்தைகளோட சுறுசுறுப்பையே முடக்கக்கூடிய ஒரு தான் இந்த டிவி மொபைல் ஃபோன் இதெல்லாம். அப்போது நம்ம கைகால்கள் ஒட்டுமொத்த உடம்பே அது. உடம்புனா என்ன? அதுக்குள்ளே இருக்கிற இரைப்பை, மலக்குடல், சிறுகுடல், பெருங்குடல், கணையம், கல்லீரல், இதயம், நுரையீரல், மூளை, இப்படி எல்லா ஒரு கண், காது, எல்லா உறுப்பையும், அந்த இனப்பெருக்க உறுப்பு, ஆண் உறுப்பு, பெண் உறுப்பு, இப்படி கைகால்கள் எல்லாத்தையும் அது முடக்கி போடுது, சோம்பேறியாக்குது, வேலை செய்ய விடாமல் சோம்பேறியாக்குது. அப்படின்னா அதனால தான் நான் சொல்கிறேன், நீ காலங்காத்தாலே டிவி மொபைல் ஃபோன்லாம் பார்த்தன்னா உனக்கு மலச்சிக்கல் வரும். வரக்கூடிய மலம் கூட அப்படியே நின்று போயிடும். ஏன்னா அந்த மலக்கூடலே வேலை செய்யாது. அது வேலை செய்கிறதுக்கு ஆர்வமாக இருக்கும். அந்த நேரத்தில் பார்த்துட்டு நீ மொபைல் ஃபோன் டிவியெல்லாம் பார்த்தேன்னு வையேன், அப்படியே அதோட வேலைத்திறன்லாம் உன்னுடைய முழு கவனமும் எங்கே போயிடும்? டிவிக்குள்ளே போயிடும் அல்லது மொபைல் ஃபோனுக்குள்ளே போயிடும். அப்போ என்ன ஆகுனா உனக்கு செரிமான பிரச்சனை ஏற்படும். அந்த மலக்குடல் மலம் ஒழுங்காக வெளியேற்றாது, கழிவுகள் உள்ளே தங்கும்போது என்ன ஆகும்னா உடம்பு சூடாகும். அப்போ இன்னும் சோம்பேறித்தனம் அதிகமாகும். உடம்பு சூடாகுமா, இன்னும் சோம்பேறித்தனம் அதிகமாகும் கழிவுகள் உள்ளே தங்கும்போது. அப்போ உடல் பருமன் ஏற்படும். கழிவுகள் முழுமையாக வெளியேறாமல் உடல் பருமன் ஏற்படும் எப்போதும். அப்புறம் உடல் உழைப்பிலே உனக்கு ஆர்வம் இருக்காது. எப்போ பார்த்தாலும் டிவி பார்த்துட்ருப்பேன், மொபைல் ஃபோன் பார்த்துட்ருப்பேன். அதனால் உடல் உழைப்பிலே உனக்கு ஆர்வம் இருக்காது. அதுவும் உனக்கு அது ஒரு சோம்பேறித்தனம். அதுக்கு நீ அடிக்ட் ஆகும்போது நீ உட்காந்து தானே டிவி பார்க்கணும், உட்காந்து தானே மொபைல் ஃபோன் பார்க்கணும். அதுவே ஒரு சோம்பேறித்தனம் தானே. நீ அதை பார்க்கும்போது நீ சோம்பேறி ஆகிடுற. அது உன்னை சோம்பேறி ஆக்கிட்டு தான் உன்னை பார்க்க வைக்குது. அதனால் நீங்கள் மொபைல் ஃபோன் டிவிலாம் காலங்காத்தாலே எழுந்துச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மலம் ஒழுங்காக வெளியேறாது, மலச்சிக்கல் ஏற்படும். மலச்சிக்கல் தலைவலி வரும். காலங்காத்தாலே மொபைல் ஃபோன் டிவி பார்க்குறவங்களுக்கு அடிக்கடி தலைவலி வரும், அடிக்கடி மலச்சிக்கல் ஏற்படும். அப்போ உடல் பருமன் ஏற்படும், வாழ்க்கையே நிம்மதி இல்லாமல் போயிடும், ஒரு கட்டத்தில் நோய் வந்துடும். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. பொழுதுபோக்குவதில் ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கோங்க. எப்போவுமே எல்லா வேலையும் முடிச்சுட்டு சாயந்தரம் ஒரு 6 மணிக்கு மேலே தான் பொழுதுபோக்கு அப்படின்னு ஒரு வரையறை வச்சுக்கோங்க. அது ஒரு ஞாயிற்றுக்கிழமைன்னா ஒரு பகல் 12 மணிக்கு மேலே அல்லது 11 மணிக்கு மேலே, அந்த மாதிரி 12 மணிக்கு மேலே வச்சுக்கோங்க. இது எப்போவுமே ஃபாலோ பண்ணணும். ஞாயிற்றுக்கிழமையா, சனி ஞாயிறா, பண்டிகை தினமா, விடுமுறை தினமா, பகலில் 12 மணிக்கு மேலே. வீட்டில் இருக்கிறீங்க, ஒரு விடுமுறை தினம், பண்டிகை தினமாக பகல் 12 மணிக்கு மேலே நீங்கள் மொபைல் ஃபோன் பாருங்கள். அப்புறம் மற்ற நாள்லாம் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா சாயந்தரம் 6 மணிக்கு மேலே நீங்கள் டிவி பார்க்கணும், மொபைல் ஃபோன்லாம் பொழுதுபோக்குறதுக்காக டிவி மொபைல் ஃபோன்லாம் பார்க்கணும். டிவியை கூட வாரத்தில் ஒரு நாள் பாருங்கள், வாரத்தில் 2 நாள் சனி ஞாயிறு பார்த்துக்கோங்க. மற்றபடி இந்த திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் டிவியெல்லாம் பார்க்காதீங்க.
மொபைல் ஃபோன் மட்டும் பார்த்துக்கோங்க. மொபைல் ஃபோனை நீங்கள் 7 நாளும் பார்க்கலாம். தினமும் திங்கள் முதல் வெள்ளி வரைக்கும் சாயந்தரம் 6 மணிக்கு மேலே தான் நீங்கள் மொபைல் ஃபோனே பார்க்கணும். அப்புறம் வந்து சனி ஞாயிறு மட்டும் பகல் 12 மணிக்கு மேலே மொபைல் ஃபோன் பார்க்கலாம், டிவி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பொழுதுபோக்குவதில் ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். அப்போ தினமும் நீங்கள் 6 மணிக்கு மேலே தான் நீங்கள் மொபைல் ஃபோன் டிவிலாம் பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு இடையிலே உங்கள் உடல் வந்து ஒழுங்காக வேலை செஞ்சு முடிச்சிடும். தேவையான வேலைகள் எல்லாத்தையும் செஞ்சு முடித்து மலம் எல்லாம் வெளியேறி அது காலையிலே வெளியேறிடும். ஆக உன்னை சோம்பேறியாக்குகிற எந்த ஒரு நடைமுறையும் நீ கடைபிடிக்க போகிறதில்ல. உன்னை சோம்பேறியாக்குகிற அந்த டிவி எல்லாம் எதுவுமே நீ பார்க்குறதில்ல சாயந்தரம் 6 மணிக்கு உள்ள. அதனால் உன் உடம்பு ஒழுங்காக வேலை செஞ்சு எல்லா கழிவுகள்லாம் வெளியேறி எல்லா கடமையும் முடிச்சதுக்கப்புறம் தான் சாயந்தரம் 6 மணிக்கு மேலே தான் நீ இந்த டிவி மொபைல் ஃபோனையும் நீ பார்க்குற. சாயந்தரம் 6 மணிக்கு மேலே தான் நீ இந்த டிவி மொபைல் ஃபோனையும் பார்க்குற. அப்போது உன் உடம்புக்கு எந்த வித இடையூறும் இல்லாமல் நீ பொழுதுபோக்கு ஆசையை தீர்த்துக்கலாம். உன் உடம்புக்கு உன் வாழ்க்கைக்கு இடையூறு இல்லாமல் அதை நீ வச்சுக்கோ. நீ காலங்காத்தாலே நீ அந்த டிவி மொபைல் ஃபோனை பார்த்தன்னா அது உன் வாழ்க்கைக்கு இடையூறு. உன்னால் ஒழுங்காக தொழில் செய்ய முடியாது. உன்னால் ஒழுங்காக அந்த மலம்லாம் ஒழுங்காக வெளியேறாது. மலச்சிக்கல் ஏற்பட்டுச்சுன்னா உடம்பு சூடாகும், தலைவலி வரும், டென்ஷன் வரும், வேலையும் ஒழுங்காக செய்ய முடியாது, சோம்பேறித்தனம் ஏற்படும். அப்போது உன்னுடைய பழக்கமே உனக்கு இடையூறாக இருக்கிறது. ஒரு பொழுதுபோக்குங்கிறது சந்தோஷமான விஷயந்தான். நீ டிவி பார்க்குறது, மொபைல் ஃபோன் பார்க்குறது சந்தோஷமான விஷயந்தான். அது எப்போ தெரியுமா? சாயந்தரம் 6 மணிக்கு மேலே பார்த்தா தான் அது சந்தோஷம். காலையிலே 6 மணிக்கு நீ பார்த்தேன்னு வச்சுக்க, அது உனக்கு பெரிய துன்பமாக மாறிடும், பெரிய வினையாக மாறிடும். உடம்புல நோயை வரவழைச்சிரும், மலச்சிக்கல் ஏற்படுத்தும், உணவு செரிமான குறைபாடை ஏற்படுத்தும், உடல் பருமனை ஏற்படுத்தும், அடிக்கடி தலைவலி வரும், அப்புறம் முடி கொட்டும். பார்த்துக்கோங்க, முடி கொட்டும், தூக்கம் வராது, சண்டைகள் வரும், வீட்டில் சண்டை சச்சரவு வரும், நீ மகிழ்ச்சியாகவே இருக்க முடியாது, உனக்கு அவநம்பிக்கை வரும், தாழ்வு மனப்பான்மை வரும். ஏன்னா நீ எதையுமே செஞ்சுக்கிட மாட்டேன், நீ சோம்பேறி ஆகிடுவேன். அப்போ தாழ்வு மனப்பான்மை வரும், நீ வாழ்க்கையில் ஜெயிக்க முடியாது. இப்படி வறுமை வரும், அப்போ ஜெயிக்க முடியாது, சம்பாதிக்கவும் முடியாது, வறுமை வரும், சோம்பேறித்தனம் வரும், இப்படி பல பிரச்சனைகள் வந்துடும். அதனால் பொழுதுபோக்கை நீ காலையில் பார்த்தா உனக்கு துன்பம். பொழுதுபோக்குக்காக நீ காலையிலே டிவி மொபைல் ஃபோன் பார்த்தா உனக்கு வந்து துன்பம் வந்து சேரும். அதுவே ஒரு கட்டுப்பாட்டோட சாயந்தரம் 6 மணிக்கு மேலே தான் நான் அதை பார்ப்பேன் அப்படின்னு நினச்சி கட்டுப்பாட்டோடு அந்த டிவி மொபைல் ஃபோனை பார்த்தேன்னு வச்சுக்கோ. பொழுதுபோக்கில் உனக்கு கட்டுப்பாடு இருந்தால் அது உன் வாழ்க்கைக்கு எந்த வித துன்பத்தையும் தராமல் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாகவும் இன்பமாகவும் இருக்கும். உனக்கு மலச்சிக்கல் எதுவும் வராது. ஏன்னா சாயந்தரம் 6 மணிக்கு மேலே தானே பார்க்குற. அதுக்குள்ளே நீ மலை ஜலம் எல்லாத்தையும் கழித்து ஒழுங்காக தூய்மையாக தான் உன் உடம்பை வச்சுருப்ப. அதுக்குள்ளே நீ தொழிலெல்லாம் செஞ்சு முடிச்சிருவ. சாயந்தரம் 6 மணிக்கு மேலே தொழில் முடிஞ்சு வீட்டுக்கு வந்தப்பறம் தான் நீ அதை பார்க்குற, அந்த டிவி மொபைல் ஃபோனை பார்க்குற. அப்போது உன் உடம்புக்கு அது எந்த விதத்துலேயும், உன் வாழ்க்கைக்கு எந்த விதத்துலேயும் அது இடையூறு செய்யாமல் நீ அந்த பழக்கத்தை பொழுதுபோக்கு நடைமுறைகளை நீ கடைபிடிக்கிறாய் எந்த அர்த்தம். அதனால் இதுதான் பொழுதுபோக்கு கட்டுப்பாடு. பொழுதுபோக்கு கட்டுப்பாடு உன்னிடத்தில் இல்லை என்றால் உனக்கு மலச்சிக்கல் ஏற்படும். மலச்சிக்கல் ஏற்பட்டால் தலைவலி ஏற்படும், உடம்பு சூடாகும், உஷ்ணமாகும், அப்புறம் முடி கொட்டும், உடல் பருமனாகும், அப்புறம் நோய் வரும், சளி பிரச்சனை வரும், இப்படி பல பிரச்சனைகள் வந்துடும். நீ சோம்பேறி ஆகிடுவ, வாழ்க்கையில் முன்னேறிவிட மாட்ட, இப்படி பல பிரச்சனைகள் வந்துடும்.